கீழாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ வாலாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ அந்த கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு திரும்ப மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தீர் ஓ கீழே கிடந்த என்ன மேல தூக்கி வச்சு திரும்ப மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தீர் உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் திரும்ப மேல திரும்ப உண்மை துதிப்பேன் உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் திரும்ப மேல திரும்ப உண்மை துதிப்பேன் அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க பலவன அங்கி ஜொலித்ததனால பல பேர் கண்ணு பட்டு உறிஞ்சு போட்டாங்க தந்தீங்க ராஜவஸ்தீரம் ஒருத்தர் நெருங்க முடியல தந்தீங்க ராஜவஸ்தீரம் ஒருத்தர் நெருங்க முடியல அடிமை என்ன அதிபதிய மாத்தி புட்டீங்க என்ன அதிபதியா மாத்திட்டீங்கடி உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உண்மை துதிப்பேன் உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உண்மை துதிப்பேன் இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிச்சேன் எங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாங்களப்பா ஆனா நீங்க மாத்திரம் மறுபடியும் தேடி வந்து எங்களை அழைச்சு அபிஷேகம் பண்ணி வேண்டாம்னு சொல்றவங்களே நடந்து வைக்கிறீங்களே நீங்க எவ்வளவு பெரியவ நல்ல கையை தட்டி அப்படி கொஞ்சம் டான்ஸ் ஆடுமா மோசேய போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க மோசேய போல கொலைகாரன் என்று தூர தேசத்துக்கு அனுப்பி போட்டாங்க வந்தீங்க முச்செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே வந்தீங்க முச்செடியில் என்ன மீண்டும் உயர்த்தி வைக்கவே வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க வேண்டான்னு சொன்னவங்களை நடத்த வச்சீங்க உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உண்மை துதிப்பேன் உண்மை துதிப்பேன் நான் உண்மை துதிப்பேன் கிருப மேல கிருப தந்த உண்மை துதிப்பேன் இருக்காதா பெண்ணு பெண்ணு ஆகல் அடிக்காதா பெண்ணு பெண்ணு தேகம் நனையாதா பெண்ணு பெண்ணு தீயும் அணையாதா பெண்ணு பெண்ணு பாஷை பேசினாய் நான் என்ன செய்வேன் கன்ஃபியூஷனாகிறேன் பழக பழக பிடிக்குது பழைய மறக்குது போது வருகுது பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டு கடந்து
மலர்ந்திடுமே இங்கே மனுஷனா தெய்வமே பிறந்திருக்கே மனிதனே பூவாக மலர்ந்திடுமே இங்கே மனுஷனா தெய்வமே
நிழலு பண்ணா ஞாபகமில்ல நிலவடங்க முத்தமிட்டு தூங்காமணி வீணக்கே தூங்காம தூங்கு கண்ணே ஆசைகள் வீழத்தே அசையாம தூங்கு கண்ணே ஆராரோ ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பெனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் ஏழு நெஞ்சம் நுழைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை இன்னும் வேண்டுமணி இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பனும் குடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் அதில் ஆயிரம் மழை துளி கூட்டுகிறாய் காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா எந்தால் போனாதிடுமா காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இவன் போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவானும் பூமியாவும் சிறியது காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே உனதன்பு பார்த்த பின்பு அதை விடவான பூமியாவும் சிறியது Just say
மழை பெஞ்சிருச்சு மண்ணில் மழை ஏறிடுச்சு மஞ்சள் நிறம் கூடிருச்சு தந்தர 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 தந்தான நானும் நானே தந்தர 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 தந்தான நானும் நானே தந்தர 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 தந்தான நானும் நானே தந்தர 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 தந்தான நானும் உயிரே உயிரே தெரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே கனவே கனவே கலையாதே கண்ணீர் துளியில் கரையாதே நீ இல்லாமல் இரவே விடியாதே பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன் புன்னகையாலே முகவரி தந்தாயே ஆயுள் முழுதும் வந்தே உன்னருகில் வாழ்ந்திட நினைத்தேன் அரை நொடி மின்னல் போலே சென்றாயே உயிரே உயிரே தெரியாதே உயிரை தூக்கி எறியாதே உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே யாரே ஆத்தாடி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நாம் ஒழிக்க எங்க போய் தேடுவையம்மா பட்ட கடனை நான் நினைக்க நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனை என்று அப்புறமா தெரிஞ்சது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது கஷ்டப்பட்ட காலத்திலோ கலகலன்னு சிரிச்ச
கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா ஆனந்த தூயின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே ஆனந்த தூயின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் அலையும் காத்து தினம் எங்களின் தோட்டத்திலே கிளிகளின் கூண்டுக்குள்ளே புது உலகம் திறந்ததே அன்பு கொண்ட நெஞ்சுக்குள்ளே ஒரு வாரம் தெரிந்ததே கவிதை கிட்டிப்பா கவிதை கிட்டிப்பா அது அன்பை விட கிட்டிப்பா ஆனந்த கோயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே பூக்களின் அலையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே உயிரை வருத்தி உயிர் தந்தவள், உதிரம் பருக்கி உருவம் தந்தவள், உடல் வருத்தி உணவு கொடுத்தவள், தன் உறக்கம் மறந்து உறங்கச் செய்தவள், நாம் உலகம் அறிய உயிரையும் தருபவள் நம் தாய்.
அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதல் பரிசு நெல்சன் செல்லத்துறை. அவங்க இல்லைன்னா வீட்டில் யாராவது இருந்தால் வந்து வாங்கிக்கோங்க. இரண்டாம் பரிசு ராஜன் ஜெயக்குமார். இரண்டாவது பரிசு ராஜன் ஜெயக்குமார். மூன்றாவது பரிசு எஸ் ஆரோக்கியம். மூன்றாவது பரிசு எஸ் ஆரோக்கியம். அவங்க இல்லைனாலும் வீட்டில் யாராவது இருந்தால் வந்து வாங்கிட்டு போங்க. இரண்டாம் சுற்றுக்கான முதல் பரிசு ஜே ஜெயபால். கயிறிழுக்கும் போட்டி இரண்டாம் சுற்றுக்கான முதல் பரிசு ஜெயபால். அவங்க வீட்டில் யாராவது இருந்தா வந்து வாங்கிட்டு போங்க. இரண்டாவது பரிசு மைக்கேல் துரைராஜ், நம்ம ஊர் தலைவர். இரண்டாவது பரிசு மைக்கேல் துரைராஜ். கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. கையை பிடிக்கிறதே இது. மம்பட்டி பிடிச்ச கையில கல்லை பிடிச்சிருக்காங்கன்னா கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. மூன்றாவது பரிசு ஸ்டீபன் பாலாஜி, எஸ்சிடிசி. மூன்றாவது பரிசு ஸ்டீபன் பாலாஜி. அடுத்ததாக நமது பங்கு தந்தை இல்லத்தில் பணிபுரியும் ஐயா திரு இருதயராஜ் அவர்களுக்கு இளைஞர் மன்றத்தார் சார்பாக அன்பளிப்பு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக திருமணமான பெண்களுக்கான தண்ணீர் குடம் தூக்குதல் போட்டி. இந்த போட்டி ரொம்ப அருமையா இருந்துச்சு, எல்லாரும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. முதல் பரிசு ராணி. முதல் பரிசு ராணி. இரண்டாம் பரிசு செல்வி. அடுத்ததாக சகாய செல்வி. இவங்க 3 பேருமே ஃபர்ஸ்ட் பிரைஸ். கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. இப்படி அமைய நீங்க எல்லாரும் இளவட்ட பிள்ளை இந்த காலத்துல தண்ணி குடம் தூக்குறீங்களா? யாருமே இடுப்புல ஓட தூக்க மாட்டீங்க. ஆம்பளை வீட்டுல இருந்தா ஏங்க போய் பைப்புல தண்ணி வச்சவங்க வீட்டுல உண்மை பண்றீங்க அப்படின்னு கூட கத்தி மிதிக்கிறது. பாவம் ஆண்டு போறான், மிதி வாங்கியே பாவம் கஷ்டப்படுறாங்க. நீங்க கைதட்டுங்க. இரண்டாவது பரிசு ஊர்சிலா. பாவம் எங்க அப்பா ஆரோக்கியம் பாவம் போட்டு மிதிக்கிறது. வாங்க வேமா ஊர்சிலா. இரண்டாவது பரிசு. மூன்றாவது பரிசு செல்வபிரியா. மூன்றாவது பரிசு செல்வபிரியா. கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க. எல்லாரும் கைதட்டுங்க. கைதட்டுங்க. கைதட்டு வந்து நீங்களா கைதட்டுங்க, யாருமே கேட்டு வாங்க கூடாது. கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க. உற்சாகப்படுத்தினா ஸ்டேஜில் ஏறவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்ததாக ஆண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி. அந்தோணி அணி. அந்தோணி அணி. அந்தோணி, ரிச்சர்ட், சூசைராஸ், ஜெயபால், ராபர்ட், ஸ்டாலின், ராஜன், நெல்சன், ஸ்டீபன், முத்து, துரைராஜ். இல்ல யாராவது ஒரு ஆள் வந்து வாங்கிக்கோங்க தலைவர். கைதட்டி கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்த. இப்படி அமைதியா இருந்தா இப்படி போய் வீட்டுல போய் சாப்பிட்டு நல்லா தெம்பா ஏற்றிக்கலாம். அடுத்ததாக திருமணமான பெண்களுக்கான கயிறுத்தல் போட்டி. தலைவி சகாய மேரி. அவர்களை தொடர்ந்து ஞானம், லூயிசா, விஜி, கலா, எமல்டா, ரோசரி, நெல்சியா, பிளக்டா, தேவி, ஜேம்ஸ், வளனரசி, ஜெர்லின். கொஞ்சம் கைதட்டி உற்சாகப்படுத்துங்க எல்லாரும். அடுத்ததாக இளம்பெண்களுக்கான த்ரோபால். ஜெபஸ்டின் நிஷா டீம். ரென்சி, பிரீத்தி, வின்சி. கொஞ்சம் எல்லாருமே வாங்க இந்த போட்டிக்கு. ஏன்னா பிரைஸ் கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால கொஞ்சம் எல்லாரும் வாங்க. ஜெபஸ்டின் நிஷா, ரென்சி, பிரீத்தி, வின்சி, அருள் ரோசி, மௌலி நிஷா, சுருதி, ரசிகா, மெலினா. கொஞ்சம் வேகமா ஓடியாங்க எல்லாரும். ஜெபஸ்டின் நிஷா, ரென்சி, பிரீத்தி, வின்சி, அருள் ரோசி, மௌலி நிஷா, ஸ்ருதி, ரசிகா, மெலினா. கொஞ்சம் யாரும் இல்லைன்னா வீட்டுல இருந்து கூட வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் வேகமா ஓடியாங்க. கொஞ்சம் வேகமா வாங்க, வேகமா வாங்க.
அடுத்ததாக வாலிபால் போட்டி. முதல் பரிசு சூர்யா டீம். அவர் இவர் தான் மெயின். சூர்யா டீம். சூர்யா டீம் ஜேம்ஸ் அந்தோனி, லியோ, சந்தோஷ், ஜோஸ், அஸ்வின். இந்த டீம்ல எல்லாருமே சிறப்பா விளையாண்டாங்க. லியோங்கிற தம்பி கொஞ்சம் அருமையா தான் விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். சூர்யா, ஜேம்ஸ் அந்தோனி, லியோ, சந்தோஷ், ஜோஸ், அஸ்வின். கொஞ்சம் வேகமா ஓடியாங்க. இரண்டாம் பரிசு அஜய் டீம். அஜய், கெவின், வளன், ஜெரோம், லிஜோ, ஆண்டோ. இரண்டாவது பரிசு அஜய், கெவின், வளன், ஜெரோம், லிஜோ, ஆண்டோ. இதுல கெவின் ஆண்டத்தை பார்க்கும்போது கொஞ்சம் புதுசாக இருக்கு. அவரை பொறுமை ஆடினாப்ல. போட்டிக்கான பரிசு முதல் பரிசு விஜி. முதல் பரிசு விஜி. கொஞ்சம் கையடி உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா கைவினை பொருட்கள் நிறைய கையாலே எல்லாத்தையும் செஞ்சு சிறப்பா இருந்துச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். முதல் பரிசு விஜி. இரண்டாம் பரிசு பாரதி. இரண்டாம் பரிசு பாரதி. அவங்களும் செம்மையா செஞ்சிருந்தாங்க. மூன்றாம் பரிசு பெலிஸ்டா. மூன்றாம் பரிசு பெலிஸ்டா. மூன்றாம் பரிசு பெலிஸ்டா. இரண்டாம் பரிசு பாரதி. மூன்றாம் பரிசு பெலிஸ்டா. மூன்றாம் பரிசு இருக்கு தேவி. மூன்றாம் பரிசு இன்னொன்று இருக்கு தேவி. மூன்றாம் பரிசு அடுத்ததாக தேவி. அடுத்ததாக குடில் போட்டிக்கான பரிசு அன்பரசன், தர்சன், மைக்கேல் துரைராஜ், பிரகாஷ், அருளாந்தி ஏஇஓ. தர்சன், மைக்கேல் துரைராஜ், பிரகாஷ், அருளாந்தி ஏஇஓ. ஏன்னா குடில் எல்லா குடிலுமே சிறப்பமா இருந்துச்சு. அடுத்ததாக அருள் சகோதரர் அகஸ்டின் பெரிய சபை அவர்களுக்கு நமது இளைஞர் மன்றத்தார் சார்பாக அஜய் அவர்கள் பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு உங்களை மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பங்குப்பணியாளர் அருள்பணி பிரபாகர் அவர்களே, அருள்மிகு லூக்கு கேரி அவர்களே, ஊர் தலைவர் துரைராஜ் அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் திரு அகஸ்டின் அவர்களே, அருள் சகோதரிகளே, வந்திருக்கிற பெரியோர்களே, பெற்றோர்களே, அன்பான இளைஞர் மன்றத்து நண்பர்களே,
தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு களை வெட்டி இருக்கு, அதற்கு காரணம் நம்முடைய இளைஞர். அதனால எல்லாரும் ஒரு நிமிடம் தொடர்ந்து நான் 1, 2, 3 சொன்னதுல இருந்து நம்முடைய இளைஞர்களை பாராட்டுகிறோம் என்ற இடத்துல நல்ல உறக்க வான் கேட்கும்படியாக நல்ல கரங்களை தட்டி அவருடைய அற்புதமான காரியத்தை நம்முடைய இளைஞர்கள் பண்ணியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருப்பது நம்முடைய ஊரினுடைய பலம், வலிமை. நம்முடைய நம்பிக்கையை வாழ்வதற்கு இந்த இளைஞர்கள் அடுத்த தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் இவர். எனவே வந்திருக்கிற எல்லா இளைஞர்களையும் இந்த புனித சவேரியார் இளைஞர் மன்றத்து இளைஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாக்கு முன்பாக அற்புதமான விழாவை நடத்தி புத்தாண்டு விழாவிலே சிறப்பாக பரிசுகளை வழங்கி உற்சாகப்படுத்துகிறார். இந்த குழந்தைகளிடம் எவ்வளவு அற்புதமான திறமைகள் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இந்த ஒரு நாடகம் போட்டாங்க. அதை விட நம்ம ஊர்ல ஒரு லயனர் மெஸ்ஸி ஒருத்தர் இருக்கிறார். அவர் பேரு ஜேசன் ரியோ. அவர் எங்க இருக்கிறாரு? ஜேசன் ரியோ எல்லா நடனங்களிலும் ஆடிய ஒரு சிறிய பையன் இருக்கடா, ஆளை கூப்பிடுங்க. எனக்கு அந்த பையனை பார்த்த உடனே என்னன்னா, அதாவது ஒரு எக்ஸ்டம்போ, அது மட்டுமல்ல ஒரு தன்னார்வம், எந்த இன்ஹிபிஷன், அதாவது எந்த சங்கோஷமும் இல்லை. அதுதான் உண்மையான உறைந்து கிடக்கிற அந்த திறமைகளை வெளிக்கொண்டுவதற்கான ஒரு வாய்ப்பு. நிச்சயமாக பங்குகள் செய்ய முடியும், பங்கு எல்லாத்தையும் செய்ய முடியாது. அதுதான் நம்முடைய இளைஞர்கள் உற்சாகம் ஏற்பு செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே 2 விஷயங்களை குறித்து பேச போகிறேன். ஒன்று இளைஞர்களை குறித்து பேச போகிறேன். இன்னொன்று இன்று திறவை திருக்குடும்பத்தினுடைய விழாவை கொண்டாடுறேன். திருக்குடும்பத்தை பற்றி ஒரு விஷயம் பேசுறேன். 2ஐயும் பேசுகிறேன். முதல்ல இளைஞர்களை பற்றி பேசுகிறேன். யோவான் எழுதிய திருமுகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. இளைஞர்களே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர், உங்களுக்குள் இறை வார்த்தை நிலைத்து நிற்கிறது, எனவே நீங்கள் தீயோனை வென்றிருக்கிறீர்கள். அற்புதமான ஒரு வார்த்தை. இளைஞர்களை விவரிப்பதற்கு விவிலியம் பயன்படுத்துகிற இந்த 3 வார்த்தைகள். கிட்டத்தட்ட உங்களுடைய சவேரியார் இளைஞர் மன்றத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு இந்த வார்த்தை அப்படியே என்னுடைய கண்முன் வந்தது. ஒரு சின்ன நிகழ்வை சொல்லுகிறேன். இப்பொழுது ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்து கொண்டே இருக்கிறது. பத்திரிகை செய்திகளிலே பத்திரிகையிலே வராத ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். உக்ரைன் ஒரு கத்தோலிக்க நாடு. அந்த கத்தோலிக்க நாட்டிலே ஒரு பங்கு, அந்த பங்கிலே அந்த உக்ரைனுக்குள் சென்ற ரஷ்ய படை வீரர்கள் 8 பேர் ஒரு சின்ன ஊருக்குள்ள மாட்டிக்கொண்டார். அப்பொழுது இந்த உக்ரைனுடைய படை வீரர்கள்லாம் உள்ளே ஒரு 8 வீரர்கள் இருக்கிறார்கள், இவர்களை பிடித்து போய் இவர்களை கொண்டுவிட வேண்டும் என்று நினைத்து ஊரை முற்றுகையிட்டு மாடி வருகிறார்கள். ஆனால் நடந்தது என்னென்றால், அந்த உக்ரைனில் இருக்கிற அந்த கத்தோலிக்க பங்கை சார்ந்த ஒரு 15க்கு மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த 8 பேரையும் உக்ரைன் தங்களுடைய எதிரிகள் என்றும் பாராமல் அவர்களை பத்திரமாக எடுத்து அடைக்கலம் கொடுத்தார். அடைக்கலம் கொடுத்தது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலாக அவர்களுடைய வீடுகளிலே வைத்து உணவு கொடுத்து பராமரித்து வந்தார். இதை அறிந்த இந்த ரஷ்ய படை ஒரு சின்ன முடிவெடுத்தது. இப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கிற இந்த ஊரையும் ஊரை சுற்றியுள்ள பகுதிகளையும் நாம் எந்த தாக்குதலுக்கு உட்படுத்த கூடாது என்று முடிவெடுத்து இதுவரை இடங்களெல்லாம் தாக்குதல் நடத்தி ரஷ்ய படை இன்னும் அந்த பங்கை காப்பாற்றி இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த இளைஞர்கள் நினைத்தால் எதையும் கட்டி எழுப்பலாம், காப்பாற்றலாம், வளர்ச்சிக்கு உட்படுத்தலாம், வாழ்வாக்கலாம், வளமைப்படுத்தலாம். இந்த ஊரினுடைய இளைஞர்கள் அப்படி வளமைப்படுத்துகிறார். எனவே இப்பேற்பட்ட இளைஞர் குழுமை பெற்றதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இதே இளைஞர்கள் இன்று
இந்திய நாட்டிலே நிலவுகிற ஒரு அசாதாரண சூழலிலே நம்முடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் வாழ முடியாததற்கு பல சவால்கள் இருக்கு. எனவே இளைஞர்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை வாழ்வதற்கு பல சவால்களை, இடைஞ்சல்களை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இது. அப்பேற்பட்ட வேளைகளிலே இளைஞர்களே, நீங்கள் தான் இந்த திரு அவையின் நம்பிக்கை, கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவர் சார்பாக இளைஞர்களை அன்போடு பாராட்டி வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஒருங்கிணைப்பு, திட்டமிடல் எல்லாம் பரிசு கொடுக்கிறதுலே பார்த்தேன். அற்புதமான திட்டமிடல், ஒரு சின்ன குழப்பம் கூட கிடையாது. என்ன அற்புதமான இளைஞர்கள், எவ்வளவு அற்புதமாக, எவ்வளவு வளங்களை கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இளைஞர்களை நமது ஊர் பெற்றதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்றேன். இரண்டாவது கேள்வி, இன்று திரு அவை திருக்குடும்பத்தினுடைய விழாவை கொண்டாடும். வழக்கமா திருக்குடும்பத்தினுடைய விழா கிறிஸ்துமஸுக்கும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கும் புத்தாண்டிற்கும் நடுவில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஞாயிற்றுக்கிழமை, புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமை வந்ததுனால இன்று திரு அவை கொண்டாடும். ஒரு நிகழ்வை சொல்லுகிறேன். குடும்பம் என்றால் என்ன? இந்த கொரோனா பயங்கரமாக பாதிக்கப்பட்டு ஊரடங்கு இருந்த பொழுது மகாராஷ்டிராவிலிருந்து பக்கத்தில் இருக்கிற கர்நாடகாவிலே, அங்கு மகாராஷ்டிராவினுடைய ஒரு நகரத்திலே பணியாற்றி கொண்டிருந்த கணவன், மனைவி, 2 பிள்ளைகள், எந்த போக்குவரத்தும் இல்லை, கால்நடையாக வந்தார். வருகின்ற பொழுது ஒரு சின்ன ஒரு குறுகலான பாதை வழியே வந்து கொண்டிருந்தார்கள். ஒரு பாறையிலே மனைவியினுடைய கால் இடறி அவள் கீழே விழுந்து கால் உடைந்து, எங்க ஆஸ்பத்திரி எதுவுமே கிடையாது. அந்த கணவன் தன்னுடைய மனைவியை கிட்டத்தட்ட 112 கிலோமீட்டர் தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு வந்தான் என்ற ஒரு செய்தி சொல்லப்பட்டது. 112 கிலோமீட்டர் தன்னுடைய மனைவியை சுமந்து கொண்டு வந்து ஒரு அரசு மருத்துவமனையிலே கொண்டு போய் பக்கத்துல போய் சேர்த்து, எந்த ஊர்ல இருந்து வருகிறேன் என்று சொன்ன விஷயத்தை போல சொன்னோடனே, 112 கிலோமீட்டர் நீ தூக்கி கொண்டு வந்தாயே, உனக்கு சுமையாக தெரியவில்லையா என்று கேட்ட பொழுது அவன் சொன்ன வார்த்தை, அவள் என் மனைவி, அந்த சுமை எனக்கு சுகமாக இருந்தது என்று சொன்னார். இதுதான் குடும்பம். குடும்பம் என்பது நம்முடைய வலுவின்மையை சுமப்பது, கணவனுடைய வலுவின்மையை மனைவி சுமப்பது, மனைவியினுடைய வலுவின்மையை கணவன் சுமப்பது. இன்னைக்கு நீங்க ஒரு நாடகம் போட்டி, அந்த நாடகத்துல கூட பாரு குடும்பத்தை பற்றி தான். இன்னைக்கு நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். உலகத்துல எங்கேயாவது ஒரு மூலையில ஒரு திருமணம் நடந்துகிட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு நிச்சயதார்த்தம் நடந்துகிட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு பையனு பொண்ணுன்னு காதல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு விவாகரத்து நடந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருமணம் மட்டும்தான் உலகம் தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டு. நம்ம 7 அருள் சாதனங்களை சொல்லுகிறோம். மற்ற அருள் சாதனங்களா எப்பயாவது நடக்கும். குருத்துவம் எப்பயும் நடக்காது, எப்பயோ நடக்கும். திருமுழுக்கு எப்பயோ நடக்கும், உறுதி பூசல் எப்பயோ நடக்கும், நற்கரணை எப்பயோ நடக்கும். ஆனால் திருமணம் மட்டும் கடவுள்தான் இந்த குடும்பங்களை உருவாக்கினார். அதனால்தான் நம்ம தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தைகளை பார்க்கிறோம். மனிதன் தனிமையாய் இருப்பது நன்றென்று அவனுக்கு உற்ற துணையை நான் உருவாக்குவேன். அற்புதமான வார்த்தை. உருவாக்குவேன் சொல்ல, நான் உருவாக்குவேன். மனிதன் தனியாய் இருக்கிறார். எனவே குடும்பத்தை உருவாக்கியவர் இறைவன். இறைவன் இருக்கிறவரை குடும்பம் இருக்கும், குடும்பம் இருக்கிறவரை இறைவன் இருப்பான். அதனால்தான் இந்த குடும்பங்கள் எங்கு சீரழிகிறதோ அந்த சமூகம் சீரழிக்கும். இப்ப கொஞ்ச நாளா இந்த இளைஞர்களும் இருக்கிறதுனால சொல்லுகிறேன், கொஞ்ச நாளா கத்தோலிக்க நமது மத்தியிலே விவாகரத்துக்களுடைய எண்ணிக்கை, மன முறிவுகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. சாத்தான் ஏதோ ஒரு வகையிலே உள்ளே போகிறான். சாத்தான் இந்த சமூகத்தை பாழ்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அவன் குடும்பத்தை பாழ்படுத்தினால் போதும், சமூகம் பாழ்பட்டுவிடும் என்று சொன்னார் புனித 2ஆம் அந்தோனியார். அதனால்தான்
அவர் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நண்பார்ந்தவர்களே, உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று நான் ஒரு சகோதரனாக, தந்தை இருக்கிறார், சகோதரி இருக்கிறார், இங்க இருக்கின்ற இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த குடும்பம் தான் என்னுடைய வித்து. இந்த குடும்பத்தினால் தான் நாங்கள் இங்கு நிற்கிறோம். இந்த ஊர் இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது. எனவே குடும்பங்களை பேணி காப்ப, அதை மாண்பாக நினைக்க எல்லோரும் முயல வேண்டும். குறிப்பாக ஒருவர் மற்றவருடைய வலுவின்மையை சுமக்கிறவர்களாய் இருக்கிறது. யோசேப்பு அன்னை மரியாளுடைய வலுவின்மையை சுமந்தார். இயேசு என்ற ஒரு குழந்தையினுடைய வலுவின்மையை சுமந்தார். அதனால அந்த குழந்தைக்கு ஒரு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து என்று சொன்ன உடனே எகிப்து தேசத்துக்கு தூக்கி கொண்டு சென்றது அந்த வலுவின்மையை சுமந்ததுதான். வலுவின்மையை எங்கு சுமக்கிறீர்களோ, கணவருடைய வலுவின்மை மனைவியும், மனைவியினுடைய வலுவின்மையை கணவரும் சுமக்கின்ற பொழுது அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு குடும்பமாக, திருக்குடும்பமாக நீங்கள் வாழ வேண்டும். மனிதர்கள் உருவாக்குவது குடும்பம். மனிதர்களோடு இறைவன் இணையும் பொழுது அது திருக்குடும்பமாக மாறுகிறது. அன்னை மரியாளும் யோசேப்பும் குடும்பமாய் இருந்தார்கள். இயேசு இணைந்தார், அது திருக்குடும்பமாய் மாறியது. நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய நம்பிக்கை வாழ்வால் திருக்குடும்பமாக மாறும். இந்த நாளிலே மீண்டும் குறிப்பாக நம்முடைய இளைஞர் மன்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பங்கு தந்தை, அருள் தந்தை பிரபாகர் அவர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றி. இறைவன் நம்மையும் குறிப்பாக இந்த ஊரினுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்து பிறகு சரஸ்வதி அம்மாவின் அசை மற்றும் அசையா சொத்துக்கள் இரு மகன்களுக்கும் பிரித்து கொடுக்கிறது. பாரதி நகருள்ள வீடு மூத்த மகன் சேகருக்கும், புது நகருள்ள வீடு இளைய மகன் கணேசுக்கும், பரம்பரை நிலம் மூத்த மகனுக்கும், பண்ணை நிலம் இளைய மகனுக்கும், அவர் அப்பா உபயோகித்த பத்மினி கார் மூத்த மகனுக்கு, 15 பவுன் நகை இளைய மகனுக்கும் பிரித்து தரப்படுகிறது. சரஸ்வதி அம்மாவின் வங்கியில் 5 லட்சம் யாருக்கும் தரமாட்டாது. ஏனெனில் அவருக்கு இறுதி காலத்துக்கு அது உபயோகமாக இருக்கும் என இந்த நீதிமன்றம் நம்புகிறது. மிஸ்டர் சேகர், கணேஷ், உங்க 2 பேர்ல யார் உங்க அம்மா பார்த்துக்க போறா? ஐயா, நான் தாயா வீட்டுக்கு மூத்த பிள்ளை. நானே எங்க அம்மாவை கடைசி வரை வச்சு பாத்துக்கிறேயா. இல்லையா, நான் தான் எங்க அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அதனால நானே கடைசி வரை வச்சு பாத்துக்கிறையா. மூத்த மகன் வீட்டில் 1 மாதமும் இளைய மகன் வீட்டில் 1 மாதமும் நீதியுள்ள காலத்தில் அவரே கழித்திடுவார். இதுவே இந்த நீதிமன்றத்தின் உத்தரவு. புவனா, புவனா, இங்க வந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு. சமைக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உட்காருங்க, ஒரு நிமிஷம் காப்பி எடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல வேலைங்க, நீங்க கூட உங்க அம்மாவை உங்க தம்பி வீட்லயே நினைச்சேன். நல்ல வேலை கூட்டிட்டு வந்துட்டீங்க. புவனா, எங்க அம்மா மேல உனக்கு அவ்வளவு பாசமா? சும்மா இருக்காங்க, தட்டுப்பட்டு சமைக்கிறதுக்கு ஏதாவது போய் வாங்கிட்டு வாங்க. நான் உங்கள்கிட்ட அதை வேணும் இதை வேணும் நான் கேட்டேன். ஒரு கல்யாண காசுக்கு போட்டு போக நல்ல டிசைன்ல ஒரு நகை வேணும்னு கேட்டேன். இப்பதான் கோட்டை இல்லைன்னாக்கா உங்க தம்பியோட தூக்கி கொடுத்துட்டு வர சொன்னாங்களா, லூனு தூக்கி கொடுத்துட்டு வராங்களாம். அந்த ஓட்டை காட்டினு இப்ப யார் அழுதா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. அடுத்த மாசம் தங்கச்சி கல்யாணம் வருது. எனக்கு கோட்டுக்கு நல்ல டிசைன்ல ஒரு நகை வேணும். சும்மா தொணன்னு பேசிட்டே இருக்காத. இப்ப யார்கிட்ட காசு இருக்கு? உங்க அப்பா ஓட்டக்கார வீட்டு எனக்கு வாங்கிட்டாங்க. அது வெறும் ஓட்டக்கார் இல்லை, எங்க அப்பாவுடைய கௌரவம். இப்ப என் கௌரவம் உங்களுக்கு முக்கியம் இல்லையில, உங்க அப்பாவோட கௌரவம் தானே முக்கியம். என்னை ஒரு மனுஷியாவே பார்க்கலையில.
ஏமா அது ஒன்றும் ஓட்டக்காரலம்மா, அவருடைய கௌரவம். எப்பா நீ காரெல்லாம் விற்க வேணாம்ப்பா, இந்தாப்பா பணம், இதை வச்சு ஒரு நல்ல நகை வாங்கி கொடுப்பா. ஒண்ணு வேணாம். என் புள்ள முகம் வாங்கினா எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும், இந்தாப்பா பணம். பார்த்து வாங்கம்மா, பார்த்து 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 வாங்கம்மா. எங்க அம்மா வந்திருக்காங்க, வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டா என்ன குறைஞ்சா போயிருவ? ஆமா, இவங்க பண்ண வேலைக்கு தான் குறைச்ச. வாமா ஜெனி. நல்லா இருக்கியா பாட்டி? ஏன் பார்த்தேன் இது ரேமா கோவமா இருக்கா? புது வீடை மாத்தலான்னு பார்த்தேன், இருக்க பணத்தை பூரா உங்க மூத்த மயனுக்கே போய் அள்ளி கொடுத்துட்டு வந்துட்டான். அவன் உங்க மயனா? அப்ப நானா யாரு? நீயும் என் மயன்தான்ப்பா. ரேமா எங்க அம்மாவுக்கு போய் ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணு. ஆமா, இருக்கிறதே 2 ரூம். ஒண்ணு நம்ம தங்குறோம், இன்னொன்னு கெஸ்ட் வந்தா தங்குறதுக்கு இருக்கு. ஹால்லே தங்க சொல்லுங்க. கெஸ்ட் வந்தா தங்க சொல்லில தப்பா தெரியும்ல, இப்பயே தங்க சொல்லுங்க. பாட்டி இருந்தாங்க பாட்டி, விளையாடுங்க பாட்டி. மாடியில துணி காய்து போய் எடுத்துட்டு வாங்க. உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அடுத்த ஆள் யூஸ் பண்றதுல யூஸ் பண்ணாதானே. எதுக்கு அவங்க தூக்கி போட்டு விளாட, நீ தூக்கி போட்டு விளாடுற? ஏங்க ஒரு மாசம் முடிஞ்சிருச்சு, நான் வேணா இல்லையாங்க? கை கால்லாம் வலிக்குதுமா, அப்புறமா போய் அரைச்சிட்டு வரேம்மா. 1 மணிக்கு மேலே ரைஸ் மில் மூடிடுவாங்க, போய் வேகமா அரைச்சிட்டு வாங்க. ஒரு மாசம் வேற முடிய போகுது, இதை எப்படி சொல்றதுன்னு வேற தெரியல. கை கால்லாம் வலிக்குதுமா, நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போப்பா. சும்மா தொணன்னு பேசிட்டே இருக்காது, அவ்வளவே இருக்கிற வேலையில நீ வேற ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போ, அங்கே கூட்டிட்டு போகணும். வேணா காசு தாரே, ஆட்டோ பிடிச்சி போய்க்க. உனக்கு எப்ப தோணுதோ அப்பலே நீ கூட்டிட்டு போப்பா. சேகர் சேகர் எந்திரிங்க சேகர், எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? சாப்பிடுங்க சேகர், எந்திரிங்க சேகர். ஐயோ, என் பிள்ளைக்கு இவ்வளவு காசு அடிக்கிறேன், அந்த ராத்திரி நேரத்துல இவனை எங்கே தூக்கிட்டு போவேன்? ஐயோ, டாக்டர் வீடு வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு காசு அடிக்கலையா? டாக்டர் வீடு வேற எங்க இருக்குன்னு தெரியலையா? ரொம்ப நன்றியா டாக்டர். டாக்டர், என் பிள்ளைக்கு ரொம்ப காசு அடிக்குது, என்ன ஆச்சுன்னு பாருங்க டாக்டர். டாக்டர், வேகமா பாருங்க டாக்டர். பரவாயில்ல, நீ பார்த்துட்டு சொல்றேன். ஒன்றும் இல்லை, சாதாரண காய்ச்சல் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன், அதோட குடிப்பாங்க, காலையில் சரியாயிடும். சரிங்க டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். இப்பதான் என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போட்டு போக நல்ல டிசைன்ல ஒரு நகை வாங்கி கொடுத்துட்டாரு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி?
என்னம்மா ஆச்சு? உன் முகம் எல்லாம் இப்படி வேர்த்து இருக்கு. ஒன்றும் இல்லை. என்னம்மா உங்க அக்காட்ட போய் இப்படி எடுத்துட்ட? உங்க மகளா நினைச்சு மன்னிச்சிருங்க. நான் நகமையில உள்ள ஆசையில இப்படி பண்ணிட்டேன். ஐயா 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 ஐயோ, இங்க நடக்கிற அநியாயத்தை பாருங்க. இல்லம்மா. சொந்த மக வீட்டை யாராவது திருடுவாங்களா? இல்லம்மா. திருடுற பொழப்புக்கு நாங்கிட்டு செத்துறலாம். இல்லம்மா. எங்க உங்க அம்மா பண்ற கேவலமான காரியத்தை பாருங்க. நான் உன்னை இந்த வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சதுக்கு நீ உன் வேலையை காட்டிட்டில்ல. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. கணேஷ் அம்மாவை எங்கேயாவது பாத்தியாடா? காலையில இருந்து ஆளையே காணாண்டா. இல்லை என்ன, நான் பார்க்கலையே. அம்மா சின்ன வயசுல இருந்து ஸ்டெல்லா மேடம் சொல்லிட்டு இருந்தாங்களே, ஒருவேளை அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்களோ? சே, இந்த யோசனை எனக்கு தோணாம போயிருச்சே. வாடா போய் பார்த்துட்டு வருவோம். வான பைக் எடுத்துட்டு வரேன், போய் பார்த்துட்டு வந்துடலாம். சிஸ்டர் இங்க வாங்க. இவங்க நேமை சேர்த்துக்கோங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க. இவங்களுக்கு நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கோங்க. இவங்க டாக்குமெண்ட் நான் எப்போ பார்க்குறேனோ அப்போயே என் பெஞ்சில் இருக்கணும். மேக் இட் பாஸ். ஓகே டாக்டர். டாக்டர் இவங்களை உங்களுக்கு தெரியுமா? ஓ எஸ், ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்திருந்தாங்க. வந்து 2 அனாதை குழந்தைகள் தத்தெடுத்துட்டு போனாங்க. இப்போ பார்த்தா இவங்க அனாதையாக இருக்கிறாங்க. ஆனால் அனாதையாக இருக்கிறது இவங்க இல்லை. இவங்க தத்தெடுத்த அந்த 2 பசங்க தான். சரஸ்வதி, நம்ம இந்த பிள்ளையை தத்தெடுத்துக்கலாம் சரஸ்வதி. எனக்கு பார்க்கையில மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு சரஸ்வதி. ஆக்சுவலி இவன் அண்ணன், இவனுக்கு ஒரு தம்பி இருக்கான். இவங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. பரவாயில்லைங்க, இவங்க 2 பேருமே தத்தெடுத்துக்கலாம். ஒருத்தன் என்னை பார்த்துக்கிட்டா இன்னொருத்த உங்களே பார்த்துக்கட்டுங்க. சரிம்மா, தத்தெடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கு போய் உனக்கு எல்லாம் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு உனக்கு ஹோம்ஒர்க்லாம் சொல்லித்தரேன். சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாயிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தினால் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு இடகுமா? நான் பட்ட கடன் தீர்வதற்கே ஒரு ஜென்மம் போராதமா? நடமாடும் கோயில் நீதானே. நன்றி. கண்ணீர், நீ தங்க நான் என் கருவறையில் உனக்கு இடம் கொடுத்தேன். ஆனால் நான் தங்க நீ உன் வீட்டு கழிப்பறையில் கூட எனக்கு இடம் கொடுக்கவில்லை.